அனைவருக்கும் வணக்கம். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று எழுதக்கூடிய தலைவிதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை எந்தெந்த நிகழ்வுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைந்து அங்கு பலம் பெறுகிறார். பொதுவாக ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சகதியில் சஞ்சரிப்பதை விட நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சூரியன் விரயஸ்தானத்தில் பலம் பெறுகிறாருங்க. எனவே எதிர்பாராத வகையில் சில விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாகலாம். எனவே அது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சூரியன் பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக சில அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட எதிர்பார்ப்பதை விட தனலாபம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மனித வாழ்வில் பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறாருங்க. ஒருவருக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள், பொறுப்புகள், வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் போன்றவை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்றாக தான் இருக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன். அந்த வகையில் பார்க்கும்போது பல்வேறு வகையான உயர் பதவிகள், பொறுப்புகள் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக சூரியன் இருக்கிறார். அலைச்சல் சிரமம் இல்லாமல் பணியை முடிக்க வேண்டும் என்றாலும் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதைவிட திடகாத்திரமான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பையும் அவர்தான் உருவாக்கி கொடுக்கிறார். இவை அனைத்தையும் விட நோய் நொடி இல்லாத வாழ்க்கையே மிக சிறப்பான வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. அப்படி உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதீத ஆளுமையை செலுத்துகிறாருங்க. தற்போது விரயத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பாராத பல விரயங்கள் வரலாம். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் உணவு பழக்க வழக்கங்களிலும் உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிக்கல்கள் வராமல் தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது நாம் அன்றாட வாழ்விலே பார்த்திருக்கலாம். சில குடும்பங்களை ஆண்கள் வழி நடத்துவார்கள், சில குடும்பங்களை பெண்கள் வழி நடத்துவார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய தசாபுத்தியில் சூரியன் வலுவாக அமர்ந்திருப்பதுதான். ஆனால் சில குடும்பங்கள்ல ஆண்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும், சில அதே சமயம் பெண்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய சூழலையும் நாம் பார்த்திருப்போம். அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் இருவருடைய ஜாதக அமைப்பிலும் சூரியன் வலுவாக அமர்ந்திருப்பதுதான். எனவே இது போன்ற பிரச்சனையும் வரலாம். ஆனால் அதை விட இருவரின் ஜாதக அமைப்பிலும் சூரியன் வலுவாக இல்லை என்றால் ஒரு திடமான முடிவை எடுக்க முடியாமல் பல சிக்கல்கள்ல சென்று மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகிவிடுங்க. எனவேதான் சூரியனினுடைய பங்களிப்பு மனித வாழ்வில் மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. முதலும் முடிவுமாகவும் இருக்கிறார் அவர். அப்படிப்பட்டவர் தற்போது விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக பல அலைச்சல்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் தான் உண்டு என்பது யதார்த்தமான உண்மை. எனவே தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பாராத பயணங்களை இந்த தருணத்தில் மேற்கொண்டால் நிச்சயமாக அந்த பயணங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. அதோடு மட்டுமல்லாது வெளியில் உணவு உண்பதையும் சற்று கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உடல்நல ஆரோக்கியத்தினால் தேவையற்ற விரய செலவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக சூரியன் அதற்கான நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க. எனவே இந்த தருணத்தில் வாகனம் பராமரித்தல், வீடு பராமரித்தல் மற்றும் பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக செய்தல் போன்றவற்றை மேற்கொண்டால் நிச்சயமாக விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அதைவிட இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று விரயத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து மங்களகரமான திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. புதுமனை புகுதல், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயம் சிறப்பாக நடத்துவதற்கான யோகம் மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு.
உண்டு. ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைவதால் சற்று உடல்நல ஆரோக்கியத்தில் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கவனத்துடன் இருங்க. நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற வாக்குவாதங்கள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமும் உறவு பலப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் உறவுகளை கையாளுவதில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் வர வேண்டும் என்றால் சூரியன் தான் மிக முக்கியமானவர். அப்படிப்பட்டவர் தற்போது விரயத்தில் இருக்கும்போது சனி தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே நிச்சயமாக சனியின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு நீங்கி உணர்ச்சி வசப்படுதலை கைவிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபார துறையில் சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் தொழில்துறையில் அமைய போகிறதுங்க. குறிப்பாக தொழில்துறையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் அதீதமான அலைச்சலை நிச்சயமாக உருவாக்குவாருங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற மிக சிறப்பான ஆதாயம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே அலைச்சல் அதிகரிக்கிறது என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். அதற்கான ஆதாயம் மிகவும் அதீதமாக இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆனால் அதே வேளையில் முன்பணம் வாங்காமல் உற்பத்தி பொருட்களை அனுப்ப வேண்டாங்க. அப்படி அனுப்புவதாலும் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் என்பதை விரயத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஜென்மராசிக்குள் வலுவாக வந்திருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான தடைகள் விலகி நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவரின் கல்வியில் வித்யாகரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்யத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருக்கிறார். எனவே சற்று கவனத்துடன் இருங்க. ஆனால் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிச்சயம் சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 6இல் வக்ரம் பெற்றும் ஜென்மத்தில் சுக்கிரனும் இருக்கிறார். இந்த வேளையில் சூரியனும் விரயத்தில் வந்திருப்பதால் பெண்மணிகள் சற்று அதீதமான அலைச்சலை சந்திக்கலாம். ஆனால் அலைச்சல் அதிகமாக சந்தித்தாலும் அதற்கேற்ற வகையில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.